வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் ஏபி 1104 வெல்டிங் ப்ரொசீஜருக்கு நம்ம எசன்சியல் வேரியபிள்லாம் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த வெல்டிங் ப்ரொசீஜருக்கு நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணணும். அந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆனால் தான் அந்த ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஆகும். அப்போ தான் நம்ம WPS மேக் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, அதோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த வெல்டிங் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்மளுடைய அந்த வெல்லோட இன்டெகிரிட்டினா ஸ்ட்ரென்த், அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணுறோம். இதில் நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். டென்சைல் டெஸ்ட்டு, நிக் பிரேக் டெஸ்ட்டு, பெண்ட் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பாஸ் ஆனால் தான் உங்களோட ப்ரொசீஜர் குவாலிஃபை ஆகும். சரிங்களா? இது ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு ரீகுவாலிஃபை தான் பண்ணணும். திரும்ப டெஸ்ட் எடுத்து திரும்ப டெஸ்ட் பண்ணி அதை அந்த குவாலிஃபை ஆகிற வரைக்கும் நம்ம திரும்ப பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதே மாதிரி இந்த நெக் பிரேக் டெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூடி இல்லைன்னா ஆர்டி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏஎஸ்எம் செக்ஷன் 9 அதில் நம்ம திக்னஸை பேஸ் பண்ணி எத்தனை டைப் ஆஃப் ஸ்பெசிமென் தேவை டெஸ்டிங்க்கு, அதே மாதிரி என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது டென்சைல் டெஸ்ட்டில் எத்தனை ஸ்பெசிமென் வேணும், அதே மாதிரி நிக் பிரேக்கில் எவ்வளோ வேணும், ரூட் பெண்டில் எவ்வளோ வேணும், ஃபேஸ் பெண்டில் எவ்வளோ வேணும், சைட் பெண்டில் எவ்வளோ வேணும் அப்படின்னு திக்னஸையும் அந்த ஓடியும் பொறுத்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பைப்போட வால் திக்னஸ் 12.7 mm கீழே இருந்து உங்களுக்கு ஓடி பைப்போட ஓடி 60.3 mm கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 நிக் பிரேக் அப்புறம் 2 ரூட் பெண்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 60.3 mm மேலே, அதே மாதிரி 114.3 அது வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஓடி இருந்துச்சுன்னா, அந்த அவுட்டர் டயாமீட்டர் இருந்துச்சுன்னா 2 நிக் பிரேக்கு 2 ரூட் பெண்ட் நம்ம பண்ணணும். ஓகேவா? மொத்தம் நம்ம 4 டெஸ்ட் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 114.3 அதுக்கு மேலே 323.9 அதுக்கு உள்ள இல்லைன்னா ஈக்குவல் டு 323.9 அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா 2 டென்சைல், 2 நிக் பிரேக்கு, 2 ரூட் பெண்டு, 2 ஃபேஸ் பெண்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி இப்போ 323.9க்கு மேலே ஓடி இருந்துச்சுன்னா 4 டென்சைல், 4 நிக் பிரேக், 4 ரூட் பெண்ட், அதே மாதிரி 4 ஃபேஸ் பெண்ட் நம்ம பண்ணணும். டோட்டல் 16. ஓகேங்களா? டோட்டல் 16 நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வால் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்போட வால் திக்னஸ் 12.7 mmக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த டயாமீட்டர் பார்த்தீங்களா, அவுட் டயாமீட்டர், இதில் இந்த 114.3 அதுக்கு கீழே இல்லை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 நிக் பிரேக்கு 2 சைட் பெண்ட் நம்ம பண்ணணும். இதுவே 114.3 ஓகேங்களா, அதுக்கு மேலே 323.9 அது வரைக்கும் அந்த ஓடி இருந்துச்சுன்னா 2 டென்சைல், 2 நிக் பிரேக்கு, அதே மாதிரி 4 சைட் பெண்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இதுவே 323.9 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 டென்சைல், ஓகேங்களா, 4 டென்சைல், 4 நிக் பிரேக் அண்ட் 8 சைட் பெண்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா உங்களுக்கு இங்கே ஏ அந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா பவரில் ஏ பி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க போது இப்போ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியலோட நம்ம எந்த மெட்டீரியல் டெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த மெட்டீரியலோட ஈல்ட் ஸ்ட்ரென்த் X42க்கு மேலே இருந்துச்சுன்னா
நம்மளுக்கு வந்து 1 டென்சைல் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா, மினிமம் வந்து ஒரு டென்சைல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த நிக் பிரேக் டெஸ்ட் வந்து தேவையில்லை. இப்போது நம்ம வந்து ப்ரெஷர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரேடியோகிராஃபியோ இல்லை அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கோ வந்து நம்ம வந்து அது வந்து எப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த டிஃபெக்டும் இல்லை, எல்லாம் ஓகேனா உங்களுக்கு வந்து நிக் பிரேக் டெஸ்ட்டு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இதுவே வந்து இப்போ யூடி இல்லைனா ரேடியோகிராஃபிக் ரிசல்ட் வந்து அன்அக்செப்டபுள் அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ரொசீஜர் வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா, திரும்ப புதுசாக தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதுவே வந்து இப்போ வந்து பைப்போட அந்த அவுட்டர் டயாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 33.4க்கு ஈக்குவலாக இல்லைன்னா அது கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சைல் டெஸ்ட் வந்து இந்த ஃபுல் ஸ்பெசிமெண்ட் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்கிறனால நம்ம 2 ஸ்பெசிமெண்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து டென்சைல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு நிக் பிரேக்கு ஒரு ரூட் பெண்ட் டெஸ்ட் ஸ்பெசிமெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு பைப்போட டயாமீட்டர், அந்த அவுட்டர் டயாமீட்டர் வந்து 60.3க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து 2 டெஸ்ட் ஸ்பெசிமெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 டெஸ்ட் ஸ்பெசிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தேவை இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இப்போ வந்து பைப்போட டயாமீட்டர் வந்து 33.4 mm கீழே இருந்துச்சுன்னா நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல் செக்ஷன் அந்த ஸ்பெசிமெண்ட் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்லாம் வந்து எப்போ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிமெண்ட்லாம் ஏர் கூல் ஆன உடனே ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அதுவே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹார்ட்னஸ்ஸு அதை டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்து கம்பெனி சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கே நம்ம வந்து அதை கட் பண்ணணும், அதே மாதிரி அதை அக்செப்டட் கிரைட்டீரியா என்ன, அதெல்லாமே கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த க்ரைட்டீரியாலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து கம்பெனியே வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த க்ரைட்டீரியாலாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து எப்படி வந்து எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும், இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெசிமெனில் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அவுட்டர் டயாமீட்டர் வந்து 60.3க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிக் பிரேக்கு ஒரு ரூட் பெண்டு. ஓகேங்களா, அது வந்து ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணணும். டாப் ஆஃப் த பைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 60 mm இல்லைனா 60 mmக்கு மேலே அதே மாதிரி உங்களுக்கு வந்து 114.3 அதுக்குள்ளே ஓகே, அது ஈக்குவல் டு 114.3. ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ள அந்த ஓடிக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படி வந்து செகண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதோட வால் திக்னஸ் வந்து 12.7க்கு மேலே இருந்துச்சுன்னா எங்கே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூட் பெண்டு ஆர் சைட் பெண்டு நிக் பிரேக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாகவே உங்களுக்கு வந்து நிக் பிரேக்கு அதுக்கப்புறம் ரூட் ஆர் சைட் பெண்ட் வந்து கட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த 114.3 அதுக்கு மேலே ஓடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 323.9 அதுக்குள்ளே அதே மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டென்சைலு 2 நிக் பிரேக்கு அதே மாதிரி 2 ரூட்டு 2 ஃபேஸு அப்படி இல்லைன்னா 4 பெண்டு 4 சைட் பெண்டு அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி எங்கேயே கட் பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் ஸ்பெசிமெனை கட் பண்ணி அதை வந்து டெஸ்டிங் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த 323.9 அதுக்கு மேலே உள்ள டயா, அதுக்கு மேலே உள்ள டயாவுக்கு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும் அதை டெஸ்ட் பண்ணுற அந்த ஸ்பெசிமெனை அப்படி வந்து பார்க்கணும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து 8 வந்து சைட் பெண்டு பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா மொத்தம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்போசிட்டில் 2 இருக்கும்போது உங்களுக்கு 8 வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டென்சைல் வந்து 4 பண்ணணும்.
ஸோ நிக் பிரேக் வந்து 4 பண்ணணும், அதனால் 1 1. ஓகேங்களா. டாப் ஆஃப் த பைப் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் கட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படி வந்து இந்த ஃபிகரை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த டென்சைல் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட், இது வந்து செக்ஷன் 9ல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட இந்த வெல்ட் மெட்டீரியலோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த பைப் மெட்டீரியலோட ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா வந்து அதிகமாக இருக்கலாம். சரிங்களா. எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. கம்மியாக வந்து இருக்கவே கூடாது. அடுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வெல்டு மெட்டலுக்கு அவுட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேரல் மெட்டலில் வந்து பிரேக் ஆகிருக்கு. பட் வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அந்த நம்ம பைப் மெட்டீரியலோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட கம்மியாக வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ரிஜெக்டட். ஆனால் இப்போ வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் 95% தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெல்டில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்க்கணும். அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், பைப் மெட்டீரியலோட ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதோட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இதை வந்து அக்செப்டட். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 2 மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து டிசிமிலர் மெட்டீரியல் வச்சுங்க, 2 மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் கிரேடு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெல்ட் பண்ணுறீங்க. வெல்ட் பண்ணும்போது எதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு வெல்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. அந்த டென்சைல் டெஸ்ட்டு பண்ணும்போது வெல்டில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்க்கணும். அந்த பைப்போட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்க்கணும். ஸோ வந்து இப்போ வந்து அது கீழே இருந்துச்சு, அது கீழேயே வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து நியூ டெஸ்ட் வெல்டில் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. திரும்ப நம்ம வந்து புதுசாக வெல்ட் பண்ணி அதில் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த நிக் பிரேக் டெஸ்ட்டு. இந்த நிக் பிரேக் டெஸ்ட்டு வந்து எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ லென்த்து வந்து நம்ம நிக் பிரேக் டெஸ்ட்டுக்கு வந்து லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 230 mm வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வந்து இந்த வெல்டில் வந்து நம்ம வந்து குரூவ் எடுப்போம். அந்த குரூவ் அந்த நாச், சரிங்களா. அந்த நாச் வந்து உங்களுக்கு வந்து 3 mm டீப்பில் வந்து நாச் எடுப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படின்னா வந்து இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெசிமனோட ஒய்டு வந்து உங்களுக்கு வந்து 25 mm, சரிங்களா. 25 mm வந்து ஒய்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த நாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாச்சோட அந்த லென்த்து வந்து 19 mm வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதில் வந்து அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஹேமரோ இல்லை பெண்டிங்கோ இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும், அடித்து இது பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் ஆகிருக்கா, எங்கேயும் ஃபியூஷன் இருக்கா, ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபியூஷன் ஆகிருக்கா இல்லை பெனிட்ரேஷன் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேஸ் பாக்கெட், ஓகேங்களா, அந்த கேஸ் பாக்கெட்டோட டைமென்ஷனை வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த டைமென்ஷன் வந்து 1.6க்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு 2-3 கேஸ் பாக்கெட் இருந்துச்சு, அப்படி 2-3 கேஸ் பாக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாவோட உங்களுக்கு வந்து 2%க்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா அதோட டெப்த்து, அந்த மேலேருந்து கீழே உள்ள டெப்த் வந்து 0.8க்கு ஓகேவா கம்மியாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஸ்லாக் இன்க்ளூஷனோட லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 3 mm கீழே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த வால் திக்னஸ் பார்த்தீங்களா, வால் திக்னஸோட ஹாஃப் ஆஃப் த இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த லென்த் இருக்கணும், சரிங்களா. அதோட இருக்கலாம், அது கீழே இருக்கலாம், ஓகேவா. உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2-3 ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 13 mm
அட்லீஸ்ட் 13 இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட். ஓகேங்களா? அது இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். இப்போனா அந்த 323.9 அதுக்கு மேலே உள்ள டயாமீட்டராக உள்ள ஸ்பெசிமனை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நிக் பிரேக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா, திரும்ப கம்பெனிக்கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து அன்அக்செப்டபுளா, அதுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக 2 அடிஷ்னலாக நம்ம வந்து நிக் பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணணுமா, இது எல்லாமே கம்பெனி டிசைட் பண்ணுறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இல்லைனா திரும்ப நம்ம வந்து புதுசாக தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கம்பெனி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் 2 இது பண்ணி நிக் பிரேக் வந்து எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம பண்ணுவோம். அதுலேயும் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த வெல்டு வந்து அன்அக்செப்டபுள் தான். சரிங்களா? அடுத்து வந்து பென் டெஸ்ட். பென் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எப்படின்னா வந்து பென் பண்ணும்போது அந்த 180 டிகிரியில் பென் பண்ணுவாங்க. அப்போதைக்கு எந்த ஒரு கிராக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாச்சும் இம்பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து 3 mmக்கு மேலே வந்து போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏதாச்சும் ஒரு அந்த லென்த்து வந்து ஓகேவா, அந்த லென்த் இருக்குது பார்த்திங்களா, அந்த லென்த்து வந்து வால் திக்னஸோட பாதியாக இருக்கணும். 1/2 ஓகேவா, 1/2 இருக்கலாம். அப்படி இல்லையா அதோட கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு கிராக் வந்து அந்த அவுட்ரு அந்த ரேடியஸில் வந்து ஏதாச்சும் வருது அப்படின்னா அதோட லென்த்து வந்து 6 mmக்கு கீழே இருக்கணும். ஸோ 6 mm கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அந்த அதில் வந்து ஏதாச்சும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கா, அது வந்து ஆப்வியஸ் இம்பர்ஃபெக்ஷனா அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா வந்து நம்ம வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பைப் டயாமீட்டர் வந்து 323.9க்கு மேலே அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பென் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கம்பெனிகிட்ட வந்து கேட்கலாம், வெல் வந்து அன்அக்செப்டபுளா, இல்லை திரும்ப ஏதாச்சும் நீங்கள் அந்த ஃபெயில் ஆனதுக்கு போக 2 அடிஷ்னல் ஸ்பெசிமன் வந்து அதை எடுத்து வந்து செக் பண்ணலாமான்னு. சரி, திரும்ப நம்ம செக் பண்ணும்போது ஃபெயில் ஆச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், மறுபடியும் 2 டெஸ்ட் எடுங்க. அப்போ டெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த வெல் வந்து அன்அக்செப்டபுள் அப்படின்னு வந்து அர்த்தம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எப்படி கட் பண்ணணும், இதிலே லென்த்து வந்து 230. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைடு வந்து 13 mm. திக்னஸ் வந்து எப்போவுமே ஒரு திக்னஸ்ஸு. இதில் வந்து அந்த இப்போ வந்து அந்த ரேடியஸ் அந்த கார்னரில் உள்ள ரேடியஸை வந்து 3 mm வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த வால் திக்னஸோ அதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் வந்து அந்த வெல்டிங் ப்ரொசீஜருக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுறவுள்ள ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, see you, take care.